தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது பொதுவாக உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் வக்ரகதி அடைஞ்சது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 2 மற்றும் 3க்கு அதிபன், அதாவது மகரம் கும்பத்துக்கு அதிபன் இல்லையா? அப்போ லார்ட் ஆஃப் 2 and 3. இப்போ இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு அப்படின் போது அர்த்தாஷ்டம சனி ஆக்டிவாக இருக்காரு. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ரொம்ப சிம்பிளுங்க. தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது பொதுவாக உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் வக்ரகதி அடைஞ்சது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ஆட்டம் அப்படின்றது அடங்கியிருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரே, என்ன பண்ணுவார்? அகைன் அவர் ஆட ஆரம்பிப்பார், அகைன் அவர் ஓட ஆரம்பிப்பார், அகைன் அவர் நம்மளை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பார். அகைன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சின்ன சின்ன ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு படிப்பினைகள் அப்படின்றத கொடுப்பார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 2 மற்றும் 3க்கு அதிபன், அதாவது மகரம் கும்பத்துக்கு அதிபன் இல்லையா? அப்போ லார்ட் ஆஃப் 2 and 3. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு அப்படின் போது அர்த்தாஷ்டம சனி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்காரு. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ரொம்ப சிம்பிளுங்க. 5 விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கை இருப்பு எவ்வளோ இருக்கு? அந்த கை இருப்பு ஏதாவது ஒன்று பண்ணி யாராவது வந்து நம்ம கிட்ட கொடுக்கா அக்கா அக்கான்னு உறவாடி வாங்குவாங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விடா கொண்டனா நம்மளை பிடிச்சி வாங்குறதுக்கு எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து வாங்கிடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம குடா கண்டனா கொடுக்கூடாது. குடா கண்டன் விடா கொண்டன் கதை தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி கொடுக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா சனி யார் மூலியமா நம்ம கையிருப்பை கரைப்பான் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நமக்கு ரொம்ப நல்லது பண்ணவங்க, நமக்கு நெருக்கமான சொந்தங்கள், நம்மளுடைய மனதளவுல ஒன்றினவங்க. அது சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி ஓரவத்தி மச்சனை மூத்தாரு இப்படி ஏதோ ஒரு விதம் ஃப்ரெண்ட்ஸு இப்படியும் வரலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பு பார்ட்னர்ஸ் அப்படியும் போகலாம். ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அப்படியே புகையா கிளம்போ அதுவா அடங்கிடும். புரியுதுங்களா? இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா சாம்பிராணி போட்டு ஏற்றி வச்சா அது வந்து அந்த சின்ன சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா? ஏற்றி வச்சா அப்படியே ஃபுல்லும் புகை மூடிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே ரிலீவ் ஆகிடும். அது எரிஞ்சு முடிஞ்சோடனே அதுலேருந்து சில மணி நேரங்கள்ல அது ரிலீவ் ஆகிடும். அதே மாதிரி தான் உங்களோட குழப்பங்களும் பிரச்சனைகளும் சனி ஏற்படுத்தக்கூடியது. பிரச்சனைகள் குடும்பத்துல அதுவா அப்படியே கிளம்போம், அதுவா அடங்கிடும். பெருசா நீங்க யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஐயோ இந்த பிரச்சனைலாம் எப்போ ஓயறது, எப்போ நம்ம நிம்மதியா இருப்போம், அதெல்லாம் யோசிக்க வேணாம். அதுவா வரும், அதுவா போயிடும், கவலைப்படாதீங்க. 3வது, தொழில் செய்யற இடத்துல. தொழில் செய்யற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணப்படுவோம். எல்லாரும் எல்லா விஷயமும் செஞ்சிருக்கலாம். நம்ம இவ்வளோண்டு தப்பு செஞ்சா கூட அந்த தப்புக்கு கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு நம்மள பெருசா வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நம்மள முழுசும் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் மாதிரி, வில்லி மாதிரி, வேலை செய்யறதுக்கு எஃபிகசி இல்லாத ஒரு பர்சன் மாதிரி, ஒரு நாலாயக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது தகுதியே இல்லாதவங்க மாதிரி இப்படிலாம் கிரியேட் பண்ணுவாங்க. பெருசா யோசிக்க வேண்டாம். அதுங்கெல்லாம் யாரு நம்மள ஜட்ஜ் பண்றதுக்கு? நம்ம அப்பதான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்சியரா செய்யணும். இது எதுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் ரொம்ப சின்சியரா உங்களோட ஒர்க் இருங்க. நீங்க சுயதொழில் செஞ்சாலும் சரி, ஒரு தனி ஒரு ஸ்தாபனத்துல வேலை செஞ்சாலும் சரி, அது தனிநபர் ஸ்தாபனமா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் லிமிட்டடா இருந்தாலும் சரி, இல்ல அரசாங்கம் சார்ந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, இதுல கவனம். உங்களோட எஃபிகசி, உங்களோட திறமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு காமிங்க. தனுசு நல்ல ஆசான். நம்மளோட புத்திசாலித்தனம் நமக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உங்கள ஒருத்தவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க நிதானமா யோசிக்கிறீங்க அப்படின்னா. மனசு சொல்ற பேச்சை கேட்காதீங்க. தனுசு எப்பயுமே புத்தி சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். இந்த காலகட்டம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு சொல்ற பேச்சை கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இந்த காலகட்டமும் புத்தி சொல்ற பேச்சையே கேளுங்க. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, நம்ம வந்து சமுதாயம், நம்ம இருக்கிறோம். அந்த ஏரியா, அந்த தெரு, 2 தெரு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, 3வது வீடு, இதெல்லாம் வந்து என்னமோ நம்ம ஃபேமிலியில ஒரு சின்ன சண்டை நடந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு சண்டை வீடு அப்படின்னு பேர் கூட வைப்பாங்க. அந்த வீடு சண்டை வீடு, என்னமோ அவங்க வீடெல்லாம் வந்து கோயில் வீடு மாதிரி சண்டை வீடு, பிரச்சனை வீடு அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வச்சவங்கள நானே வந்து கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் எங்க வீட சண்டை வீடுன்னே பேர் வச்சிருக்காங்க மேடம். அந்த அளவுக்கு எங்க கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோ சண்டை, பிள்ளைங்களால அவ்வளோ சண்டை. கௌரவத்துக்காக என் புருஷன் கூட வாழறேன், கௌரவத்துக்காக என் பொண்டாட்டி கூட வாழறேன், இப்படியெல்லாம் சொல்றது உண்டு. யார் என்ன வீடுன்னு பேர் வச்சாலுங்க, நம்ம குடும்பத்து பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும். மத்தவங்களுக்கு பெரிய வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அது எதிர் வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, என்ன கேட்டா நீங்க உங்களோட நெருங்கின சொந்தம், அதாவது நீங்க இப்ப லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவர், உங்க குழந்தைங்க, இதுக்கு நடுவுல யாரையுமே வர விடாதீங்க. யார் வந்தாலும் அவங்க 2வது தான்.
அடுத்த லைன் தான். சர்க்கிள்னோட ஒரு மத்தியமத்துல நம்ம தான் இருக்கணும். அடுத்த லைன், அடுத்த லைன், அடுத்த லைன் அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு லைன் குடுங்க. யாரையோட பிரச்சனையும் நீங்க யார் என்ன சொன்னாலும் அத மனசுல போட்டு, மனசுல வச்சுட்டு, அவங்களுக்காக வருத்தப்படவும் வருத்தப்படாதீங்க. வேதனைப்படவும் வேதனைப்படாதீங்க. ஏன்னா, நம்பளோட நேரம் நமக்காக. மத்தவங்களுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறது, அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறதுன்ற நெசசிட்டியே கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஸோ, இதுல வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசி கவனம் என்ன தெரியுமாங்க? நம்மளோட ஆரோக்கியம் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்ல கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு. அத ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஆக அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கினா மட்டும் போதுமானது. பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. அதுக்கும் மேல சனியினோட பார்வை 1, 6, 10 அதாவது 1 சுயஸ்தானத்த பார்க்குறான். திடீர் திடீர்னு நம்மளுக்கு தோணும். போராடி, போராடி, போராடி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. லைட்டா தான் தோணும். போராடணும், 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 சாதிக்கணும் அப்படின்றது நெறைய தோணும். புரியுதுங்களா? அந்த மாரி தோண நீங்க வச்சுக்கணும். ஆக்சுவலி ஆ உண்மைய சொல்லணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில அர்த்தாஷ்டம சனியா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ குடுப்பான். ஆனா தனுசு அப்படி கிடையாது. எனக்கு போராடி, போராடி, போராடி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் தான். ஸோ உங்களோட ரியல் கேரக்டர நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. முடியலப்பா, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன்ப்பா, எவ்வளோ நாள் தான்ப்பா போராடுறது? இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து நான் வந்து கஷ்டப்படுறது? என்னைக்கு தான் நான் நல்லபடியா இருப்பேன்? என்னைக்கு தான் நான் சந்தோஷமா வாழ்வேன்? நான் நல்லபடியா இருக்கவே மாட்டேனா? அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. புரியுதுங்களா? நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி அதெல்லாம் குடுப்பான். நம்ம என்ன பண்ணணும்? "ஏய் நீ என்ன குடுக்கறது? நான் நீ வந்து சனி, நான் குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. உன்ன நான் வந்து தூக்கி சாப்ட்டுருவேன்." அப்படின்ற மைண்ட்ல நம்மளோட ஆட்டிட்யூடோ, நம்மளோட பிஹேவியரோ, நம்மளோட உழைப்போ இருக்கணும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. அவ்வளதான். அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்துல சனியினோட பார்வை. ருணரோக சத்ருஸ்தானம். பெருசா தனுசு யார் கூடயும் பேசி, பகைச்சு, சண்டை போட்டு, பகைகள வந்து ஏற்படுத்திக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில நம்ம யார் கூடயும் பகை இல்ல அப்படின்னாலும் எனக்கு மறைமுக எதிரிகள் அப்படின்றது வராங்க அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ பெருசா மறைமுக எதிரிகள் வந்தாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க. புடிக்குதுன்னா பேசுங்க. பிடிக்கலனா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவங்கள பத்தி நம்ம பெருசா யோசிக்கணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. அதுங்க எது வேணா பேசிட்டு போதுங்க. கழுதைங்க பேசிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலாம். நம்ம கழுதைங்க நம்மள பார்த்து கத்துது அப்படின்னா நம்ம அதுக்கு உட்கார்ந்துட்டு எதிர்க்க நின்னு ஏன் கழுதை என்ன பார்த்து கத்துறன்னு கேட்கிறோமா என்ன? இல்லல்ல. மனுஷங்களையும் அந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. அந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க. அவங்க தேவையில்லாம அன்னெசசரியா உங்கள பத்தி கமெண்ட் பண்றாங்க, பேசுறாங்க அப்படின்னா அது கழுதை. அது கத்துது. நான் போய் அது கூட கத்த முடியுமா? கழுதை நம்மள பார்த்து கத்துதுன்னா, நம்மளும் கத்துருவோமா? இல்லல்ல. ஸோ அந்த மாரி உங்க மைண்ட் செட்ட மாத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கடன் பெரிய லெவல்ல வாங்காதீங்க. யாருக்கும் கடன் குடுக்காதீங்க. இப்ப நெறைய பேர் உங்களுக்கு ஒரு அதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எக்கனாமிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, "அக்கா இவங்க குடுக்குறாங்கக்கா. அண்ணா அவங்க குடுக்குறாங்கண்ணா வட்டிக்கு ரூ. 2 வட்டின்னா, ரூ. 5 வட்டின்னா, ரூ. 10 வட்டின்னா, அப்படி வாங்கிக்கலாம்ண்ணா. வாங்கிட்டு காசு வரும்போது குடுத்துடலாம்ண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் உங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. கடன் வாங்க தூண்டுவாங்க. வாங்காதீங்க. வாங்குனா என்ன ஆகும்? நம்மளுக்கு அதனால ஒரு அவப்பேர் வரலாம். நம்மளால திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்கும் மேல அது வந்து தனிநபர் கடன் அப்படிங்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க, பேங்க்ல வாங்கிக்கோங்க. ஆரோக்கியத்துல நான் முன்னமே சொல்லிட்டேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு. அதே மாரி தொழில் செய்ற இடத்துல அதுவும் நான் முன்னாடி சொன்னேன். பட் இருந்தாலும் திருப்பி சொல்றேன். தொழில் செய்ற இடத்துல வந்து பாருங்க, நம்மள பார்த்தா 4 பேருக்கு ஆவாது. நம்மளோட கூட வேலை செய்றவங்க, நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸு, நம்ம கீழ வந்து வேலை செய்றவங்க, அத்தன பேருக்கும் என்னமோ நம்ம பெரிய பகையாளியா தெரியும். சின்ன தப்பு செஞ்சோம், அத பெருசா எக்ஸாகரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் முன்னமே சொன்ன மாரி நீங்க வேலை செய்யறதுக்கே உங்களுக்கு லாக்கி இல்ல, அப்படின்ற மாரி ஒரு இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இதனோட இம்பாக்ட் வந்து பாருங்க, 10% இருக்கலாம், 90% இருக்கலாம். உங்க சுய ஜாதகம் இந்த இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 10%, 20% இம்பாக்ட். தசநாதன் ஆவரேஜா இருக்கான். 40% இம்பாக்ட். தசநாதன் கெட்டு போயிட்டு இருக்கான். 80% இம்பாக்ட். அப்ப தசநாதனையும் அனலைஸ் பண்ணி, அவன் மேல சுபர் பார்வை இருக்கா, இல்லையா? இதனையும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சது அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.